வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனா துணை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா இன்டர்வியூ கிளம்ப சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு அவங்கள சாப்பிட்ட வச்சிடுறாரு சேரன். அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிக்கிட்டு இப்போ நான் கிளம்பலாமா நான் கேட்க, சரிம்மா பத்திரமா போயிட்டு வாமா, ஆல் த பெஸ்ட்ங்கிறாரு. சேரன் நிலாவுக்கு அண்ணனா இல்ல அப்பாவாவே மாறிட்டாரு. சோழா நீ தானே கொண்டு போய் விடுற அப்படின்னு சேரன் கேட்க, சோழன் மொபைல்ல எடுத்த வீடியோவை பார்த்து அச்சோ 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 எவ்வளோ அழகு, எம்புட்டு கியூட்டு அப்படின்னு மொபைலை பார்த்து ஜொல்ல விட்டுட்டு இருக்காரு. சோழா டேய், சோழா டேய் டேய் அப்படின்னு சேரன் 4 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துக்கே வர்றாரு அவரு. அண்ணே அப்படின்னு பதறிக்கிட்டு எந்திரிக்க, டேய் நீ தானேடா நிலாவை கொண்டு போய் விட போற அப்படின்னு சேரன் கேட்க, ஆமா அதை தவிர வேற என்ன வேலை இருக்குன்னு எனக்கு அப்படின்னு அவர் சொல்ல, பத்திரமா கூட்டிட்டு போ அப்படிங்கிற சேரன், நிலா சாமி கும்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்ல ஃபைலை கீழே வச்சுட்டு நிலா சாமி கும்பிடுறாங்க. அவங்க தீபம் ஏத்தி சாமி கும்பிட வீட்டுல இருக்க எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. சேரன் ஏதோ யோசிச்சுட்டு ரூமுக்குள்ள போக, அண்ணி டென்ஷன் ஆகாம போங்க, வெற்றி உங்களுக்கு தாங்கிறாரு பல்லவன். தேங்க்ஸ் பல்லவான்னு நிலா சொல்லிட்டு இருக்க, இன்னைக்கு நிலாவும் நானும் தனியா கார்ல போக போறோம். அதுவும் நிலா புடவையெல்லாம் கட்டி இருக்கிறா. இன்னைக்கும் இல்லாம எனக்கு ஒரு புது பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது. அப்படியே பேசி பேசி எப்படியாவது பேசியே கரெக்ட் பண்ணிடணும். சோழா அசத்துடா அப்படின்னு அவரு கனவு உலகத்துல மிதந்து தனக்கு தானே பேசிட்டு இருக்காரு. ரெடியாகி வர்ற சேரன், நிலா நானும் உன் கூட வரவாப்பா அப்படின்னு கேட்க, அவ்வளவுதான் அதிர்ந்து போறாரு சோழன். அண்ணே நீ எங்கன்னே வர்றன்னு கேட்க, நானும் நிலா கூட இன்டர்வியூக்கு வரேன்டா அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே நீ எதுக்குன்னே வர்ற, அதான் நான் போறேன்ல நீ வேலையை பாருன்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. டேய் டேய் வசமா மாட்டினடா அப்படின்னு பாண்டியன் ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. பரவாயில்ல இருக்கட்டும்டா நானும் வரேனேங்கிறாரு சேரன். அண்ணே உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்க போகுதுன்னு அப்படின்னு நிலா சொல்ல, அதெல்லாம் இல்லப்பாங்கிறாரு அவரு. நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாஸ் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூக்கு போற, கொஞ்சம் பதட்டமா இருக்கும், அதான் கூட நானும் வந்தா உனக்கு கொஞ்சம் துணையா இருக்கும்ல அப்படின்னு சேரன் சொல்ல, பரவாயில்லன்னுங்கிறாங்க நிலா. இந்த நேரத்துல உங்க அப்பா உன் கூட இருந்தா உன் கூட வரமாட்டாரா அப்படின்னு நாம கொஞ்சம் முன்னாடி நினைச்சத அவர் வார்த்தையாலேயே சொல்லிடுறாரு. அச்சோ குறுக்க நந்தி மாதிரி வந்து தடுக்கிறாரே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற சோழன், அண்ணே நீ என்ன அவங்களுக்கு அப்பாவா அப்படின்னு கேட்க, ஏண்டா நான் ஏன் வரக்கூடாதான்னு கேட்கிறாரு சேரன். அது அப்படின்னு அவரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, என்னம்மா இவ இப்படி சொல்றாங்கிறாரு சேரன். அவரு கிடக்குறாருன்னு நீங்க வாங்க, உங்களுக்கு வேலை இருக்குமேன்னு தான் நான் யோசிச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு நிலா சொல்ல, அதெல்லாம் பரவாயில்லப்பா நான் உன் கூட வந்துட்டு வேலைக்கு போய்க்கிறேன், எனக்கு நிறைய நேரம் இருக்குங்கிறாரு சேரன். சரிண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, சரிம்மா வா போலாம் அப்படின்னு அவர் கூட்டிட்டு வெளியே நடக்க, சோழன் நொந்து நூடுல்ஸ் ஆகி நிக்க, சோழா வாடா போலான்னு சொல்லிக்கிட்டே போறாரு. பல்லவனும் பின்னாடியே போக பாண்டியன் சிரிச்சிட்டு வர அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு, டேய் நிலா கூட தனியா இருக்கிறதுக்கு யாராவது இந்த குடும்பத்துல என்னை விடுறீங்களாடா, இப்படி இருந்தா நான் எப்படிடா அவகிட்ட ஸ்கோர் பண்றது அப்படின்னு சோழன் புலம்ப, டேய் உனக்கு இதெல்லாம் வேணுமாடா அப்படின்னு கேட்க, டேய் அப்படின்னு விரல நீட்டுறாரு சோழன். சரி சரி விடு விடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, 2 பேரும் அங்கேயே நின்றுட்டு இருக்க, டேய் சோழா வா டைம் ஆகுது அப்படின்னு சொல்ல, அண்ணே ஏதோ வரேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, சரி வா வா அப்படின்னு பாண்டியன் கூட்டிட்டு வர்றாரு. என்னடா லேட் ஆயிட போகுது போலாமா அப்படின்னு சேரன் கேட்க, போலாம் போலாம் அப்படின்னு சோழன் தலையாட்ட, அண்ணி ஆல் த பெஸ்ட் கலக்குங்கிறாரு பல்லவன். தேங்க்யூ அப்படின்னு பல்லவனுக்கு ஷேக்கன் கொடுத்துட்டு, நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களான்னு பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க. ஆல் த பெஸ்ட்ங்கன்னு அவரு சொல்ல, இவனை எல்லாம் மதிக்கிற என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க, போலாமாப்பான்னு கேக்குறாரு சேரன். சரி ஃப்ரண்ட்லியாவது உட்கார வைக்கலாம் அப்படின்னு சோழன் வர, சேரன் கதவை திறந்து விட்டுட்டு, உள்ளார உட்காருப்பா அப்படின்னு கதவை சாத்தி விட்டுட்டு அவர் முன்னாடி வர, ஜென்ம எதிரிய பாக்குற மாதிரி சேரனை சோழன் பார்த்துட்டு இருக்காரு. டேய் என்னடா அங்கே நின்றுட்டு இருக்க, டைம் ஆகுது சீக்கிரம் வண்டி எடு அப்படிங்கிற சேரன் அவரே இன்டர்வியூக்கு போற மாதிரி பரபரப்பா அவ்வளோ நீட்டா போய் ஃப்ரண்ட்ல உட்கார்றாரு. சே அப்படின்னு சோழன் புலம்பிக்கிட்டே நிக்க, டேய் டிரைவர் டைம் ஆச்சு வண்டி எடு அப்படின்னு சோழனை கடுப்பேத்துறாரு பாண்டியன். டேய் அப்படிங்க, டேய் டைம் ஆச்சு போடா போ அப்படின்னு சொல்ல, வந்து பாத்துக்கிறவன இரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவரு காரை எடுக்க, சூப்பர்டா செமையா மாட்டினப்போ என்னென்ன பிளான்லாம் போட்டு வச்சிருந்த அப்படின்னு பாண்டியன் சிரிக்க, அண்ணன் எதுக்கு சிரிக்கிறாருன்னு தெரியாம பல்லவனும் சிரிக்கிறாரு. பாய் பாய் ஹாவ் அ நைஸ் டே அப்படின்ற மாதிரி பாண்டியனும் பல்லவனும் கையாசைக்கிறாங்க. கார் போயிட்டு இருக்கு. சோழா போற வழியில ஒரு கோவில் இருக்குல்ல அங்க போயிட்டு போலாமான்னு கேக்குறாரு சேரன். இப்பவான்னு சோழன் கேட்க, ஆமாண்டா இப்பதான். ஏன்பா உனக்கு கோவிலுக்கு போயிட்டு போற அளவுக்கு டைம் இருக்கா அப்படின்னு சேரன் கேட்க, இருக்குன்னு 10 மணிக்கு தான் இன்டர்வியூ, நானே கோவிலுக்கு போயிட்டு போகணும்னு தான் நினைச்சேன்,
அப்படின்னு நிலா சொல்ல, சரியா யோசிச்சிருக்கப்பா, கோவிலுக்கு போயிட்டு வேலைக்கு போனா வேலை நிச்சயமா கிடைச்சிடும் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே அவங்க முதல் ரவுண்டு பாஸ் பண்ணப்பெல்லாம் கோவிலுக்கு போகவே இல்லையே அப்படின்னு சோழன் சொல்ல, இல்ல இன்னைக்கு கோவிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு நிலாவும் சொல்ல, அண்ணே சொன்னா தங்கச்சியும் கேட்பீங்க அப்படின்னு மனசுக்குள்ள புலம்புறவரு போலாங்கிறாரு. கார் போயிட்டு இருக்க சேரனும் நிலாவும் சந்தோஷமா இருக்க, சோழன் மட்டும் பயங்கர கடுப்பா இருக்காரு. கோவில் வருது, அவர் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி, அண்ணா இந்த கோவில் தானேன்னு கேட்க, ஆமாண்டான்னு சொல்லிக்கிட்டு சேரனும் நிலாவும் இறங்கி வர்றாங்க. 3 பேரும் உள்ளர வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்க, கண்ணு மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்க சேரன் கிட்ட அண்ணன்னு கூப்பிடுறாரு. என்னடான்னு கேட்க, நீங்க 2 பேரும் உங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும். தங்கச்சின்னு பாசத்தை பொழிஞ்சு நிலா ஒரு நாள் நீங்க 4 பேருமே எனக்கு பிரதர்ஸ் மாதிரி தான் சொல்ல போறா அப்படின்னு சோழன் சொல்ல, சந்தோஷம் தானேடாங்கிறாரு சேரன். திடுக்குன்னு இருக்கிறது சோழனுக்கு. அண்ணே உங்க 3 பேரையும் கொன்றுவேனே அப்படின்னு சோழன் சொல்ல, அப்பதான் புரியுது சேரனுக்கு. ஓ அப்படியா, சாச்சா அந்த பொண்ணால உன்னால அண்ணனா நினைக்க முடியாதுரா, நீ எப்படி பயப்படுற, கண்ணு மூடு, தைரியமா சாமியை கும்பிடு, நல்லதே நடக்குங்கிறாரு சேரன். சரிண்ணே, இருந்தாலும் கொஞ்சம் பாத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சாமி கும்பிடுறாரு. பூசாரி தீபாராதனை காட்ட 3 பேரும் தீபாராதனை விபூதியும் எடுத்துக்கிறாங்க. அண்ணே போலாமான்னு கேட்க, அப்படின்னு சேரனும் நிலாவும் தலையாட்டுறாங்க. அண்ணே செருப்பு போட்டுக்கன்னு கார் எடுக்கிறாரு சோழன். 3 பேரும் வண்டியில ஏற, வண்டி கிளம்புது. அதே கம்பெனி அதே இடத்துல கொண்டு வந்து சோழன் வண்டியை நிறுத்த 3 பேரும் கீழே இறங்குறாங்க. இங்கேதானடான்னு சேரன் கேட்க, ஆமாண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல, ஏன்பா லேட்டாலாம் எதுவும் ஆகலல்ல அப்படின்னு சேரன் கேட்க, இல்லண்ணே 15 நிமிஷம் முன்னாடியே தான் வந்திருக்கோங்கிறாங்க நிலா. அப்படின்னு சேரன் தலையாட்ட, ஆமாங்க இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் கரெக்ட் டைமுக்கு இன்டர்வியூக்கு வரோமான்னு செக் பண்ணுவாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, சரி நான் வரேன், நீங்க 2 பேரும் பார்த்துட்டு கிளம்புங்கிறாங்க நிலா. இல்லம்மா நான் வேணா இங்கே இருக்கட்டுமான்னு சேரன் கேட்க, இல்லண்ணே வேண்டாண்ணே நீங்க கிளம்புங்கிறாங்க நிலா. அன்னைக்கு நான் திரும்பி வர்ற வரைக்கும் சோழன் இங்கேயே வெயிட் பண்ண மாதிரி நீங்க இப்பவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறேன், நீங்க கிளம்புங்க ஓகேவான்னு கேக்குறாங்க நிலா. சரிங்க நான் பாத்துக்கிறேங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் வந்துக்கிறேங்கிறாங்க நிலா. பாத்துக்கலாங்க, நீங்க போயிட்டு வாங்கங்கிறாங்க நிலா. அவனை ஏமா போ சொல்ற, அவன் இங்கே இருந்து உன்னை கூட்டிட்டு வரட்டுமேன்னு சேரன் சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாரு சோழனும். அவனுக்கு வேலை இருக்கும்லன்னு அப்படின்னு நிலா சொல்ல, இதை விட அவனுக்கு வேற என்னமா பெரிய வேலை இருக்க போகுது அப்படின்னு சேரன் சொல்ல, ஒரு முறைக்கிற சோழன், அண்ணே எனக்கெல்லாம் வேலை நிறைய இருக்குது ஆனாலும் வெயிட் பண்றேங்கிறாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சோழன் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நானே வந்துடுறேங்கிறாங்க நிலா. ஏங்க இப்படி பேசிய 15 நிமிஷம் வேஸ்ட் ஆயிட போகுதுங்க, உள்ளர போய் கரெக்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, வரேன்னே அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க ஆல் த பெஸ்ட்டுங்க அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கொடுக்க, அவங்களும் கையை நீட்டி ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க. வெற்றியோட திரும்பி வாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, பயப்படாம தைரியமா பண்ணு, என்ன நல்லா பண்ணு அப்படின்னு சேரன் சொல்ல, பையன் அவங்க கிளம்புறாங்க. அவங்க உள்ளர போயிட்டு இருக்க அவங்களையும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்க சோழனை, டேய் நீ இங்கே இருந்து கூட்டிட்டு வாடாங்கிறாரு சேரன். அண்ணே எனக்கு வேற என்ன வேலை இருக்கு, இங்கேயே பாய போட்டு படுத்துற வேண்டியதுதான் அப்படின்னு சோழன் சொல்ல, சரின்னு தலையாடுறாரு சேரன். அண்ணே நீ எப்படி போவன்னு கேட்க, நான் போய்க்கிறேன்டாங்கிறாரு சேரன். நான் வேணா ஆட்டோ பிடிச்சி தரவா அப்படின்னு சோழன் கேட்க, வேண்டாம் நானே அப்படியே பார்த்து பிடிச்சி போய்க்கிறேன் வரட்டுமா அப்படின்னு சேரன் திரும்ப, அண்ணே இல்லண்ணே நீ வண்டியில ஏறு, நானே கொண்டு விட்டுட்டு வந்துடுறேங்கிறாரு சோழன். ஏய் வேணாண்டா நான் போய் ஆட்டோ ஏதாவது பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே வண்டியில ஏறுனே நானே கொண்டு விட்டுட்டு வந்துடுறேங்கிறாரு சோழன். நிலா வந்துருச்சுன்னா உன்னை தேடுண்டான்னு அவர் சொல்ல, அண்ணே உடனே எல்லாம் இன்டர்வியூ முடியாதுன்னு, போன தடவை 2 மணி நேரம் நான் இங்கேதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், முடிச்சிட்டு வர்றதுக்கு டைம் ஆகும்னு, நீ வா வண்டியில ஏறுன்னு, நீ எங்க சைட்டுக்கு தானே போற அப்படின்னு சோழன் கேட்க, சரி வா போலாம் அப்படின்னு கார் கிட்ட போறாரு சேரன். உட்காருனே போலாம் அப்படின்னு வண்டி எடுக்கிறாரு சோழன். கார்த்திகா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. மாப்பிள்ளை நடுப்புற உட்கார வச்சு அவங்க மாமாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கிச்சன்ல அவங்க அம்மா எதையோ கிண்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்க உட்காந்து பேசிட்டு இருக்க கார்த்திகா வெளியே வர்றாங்க. அம்மா கார்த்திகா நீ இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போக போற, கொஞ்ச நாள்ல மாப்பிள்ளை உன்னை துபாய்க்கு கூட்டிட்டு போயிருவாரு, இந்த மாமாவெல்லாம் மறந்துட மாட்டியே அப்படின்னு அவர் கேட்க, கார்த்திகா அமைதியா இருக்க, என்ன இப்படி சொல்றீங்க, அவளை வளர்த்தவங்க நீங்க, உங்களை எப்படி அவ மறப்பா, என்ன கார்த்திகா கரெக்டு தானே மாப்பிள்ளை கேக்குறாரு. அப்போ அங்க வர்ற கார்த்திகாவோட அப்பா கஸ்தூரின்னு கூப்பிட, இதோ வர்றேங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே என்னங்கன்னு வந்து நிக்கிறாங்க கார்த்திகாவோட அம்மா. இந்த ஸ்வீட் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போற பையில வச்சுடு அப்படின்னு நீட்டா கொடுங்கன்னு வாங்கிட்டு போறாங்க அவங்க.
மக மேல அவ்வளவு பாசம் அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. எதுக்கு அங்கிள் இவ்வளவு ஸ்வீட்டு அப்படின்னு மாப்பிள்ளை கேட்க, கல்யாணம் முடிஞ்சு போறீங்க, பொண்ணு வீட்டுல இந்த பலகாரம் எல்லாம் கொடுத்து அனுப்பணும்ல, வீட்டுக்குள்ள உங்களுக்கு கொடுத்து விடணுங்கிறதுக்காக அவ்வளவு ஐட்டம் ரெடியா இருக்கு. கார்த்திகாவோட அப்பா சொல்லி சிரிக்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க, இந்த அடுப்பை கொஞ்சம் பாத்துக்க வர்றேன் அப்படின்னு ஒரு ட்ரேல ஜூஸோட வர்றாங்க கார்த்திகாவோட அம்மா. கார்த்திகா ஜூஸ் எடுத்து குடி நின்னுட்ட, இல்ல வேணாமா எனக்கு வேணும்னுறாங்க, எல்லாரும் ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு கார்த்திகாவோட அப்பா, அவங்க மாமா, மாப்பிள்ளை, அவங்க அம்மா அப்பான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு ஒருத்தருக்கா கொண்டு வந்து நீட்டுறாங்க கஸ்தூரி. தேங்க்ஸ்ன்னு சொல்லி மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவும் எடுத்துக்க, மாப்பிள்ள ஜூஸ் எடுத்துக்கோங்கன்னு நீட்டுறாங்க. ஐயோ வேணாம் ஆண்டி, வயிறெல்லாம் ஃபுல்லா இருக்கு ஆண்டின்னு அவர் சொல்ல, பரவாயில்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்ல, ஜூஸ் தானே மாப்பிள்ள எடுத்துக்கோங்கிறாங்க அவங்க மாமா. மறுபடியும் எடுத்துக்கோங்க மாப்பிள்ள, ஜூஸ் தானே குடிங்கன்னு கட்டாயப்படுத்த வேற வழி இல்லாம எடுத்துக்கிறாரு. கார்த்திகா அதே இடத்துல அப்படியே நின்னுகிட்டு இருக்க, பக்கத்துல வர்ற அவங்க அம்மா, கார்த்திகா ஊருக்கு போறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்ல, கார்த்திகா எந்த பதிலும் சொல்லாம ஒரு பார்வை பார்த்துட்டு தலையை குனிஞ்சுக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா கண்ணில் கண்ணீரோட, உன்னை அனுப்பிட்டு நான் இங்க எப்படி இருக்க போறேனோ தெரியலடி அப்படின்னு அழ. கஸ்தூரி இப்பவே அழுகைய ஆரம்பிச்சிடாதம்மா, பொண்ணு கிளம்பும் போது அழணும் இல்ல, அது கொஞ்சம் மீதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. இல்ல கல்யாணம் முடிஞ்சதும் சந்தோஷத்துல ஒரு அழுக, நாளைக்கு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போப்பாரான்னு ஒரு அழுக, ராத்திரியில இருந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு ஒய்ஃப ரொம்பவே தாங்குறாரு கார்த்திகாவோட அப்பா. ஆண்டி ஏன் ஆண்டி அழுதுட்டு இருக்கீங்க, கார்த்திகா எப்ப வேணும்னாலும் இங்க வரலாம், நீங்களும் எப்ப வேணும்னாலும் அங்க வரலாம், எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க ஆண்டி, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு மாப்பிள்ளை சார் சொல்ல, இருந்தாலும் எங்க பொண்ணை செல்லமா வளர்த்துட்டோம் மாப்பிள்ள, பிரியறதுக்கு மனசே வரமாட்டேங்குது, அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு கஸ்தூரி சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லாரும் ஃபீலிங்ஸோட பாத்துக்கிட்டு இருக்க. நான் பக்கத்து வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துடட்டுமான்னு கேக்குறாங்க கார்த்திகா. உடனே அவங்க அம்மாவுக்கு சுரேர்னு இருக்கு, பக்கத்து வீட்டுல எதுக்கடி சொல்லணும் அப்படின்னு கேட்க, இல்ல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கார்த்திகா சொல்ல, மாப்பிள்ளையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆனா கிளம்பிடுவேன்னு அவங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்லம்மா சில பேர்லாம் கல்யாணத்துக்கு வரல, அவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு வரணும்ல அப்படின்னு கார்த்திகா கேட்க, அவங்க அப்பாவும் திடுக்குன்னு பாத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் நீ ஒன்னும் போக வேணாம், சும்மா இரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஆமாமா அதெல்லாம் எங்கேயும் போக வேணாம், நீ இங்கே இரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, கல்யாணமான பொண்ணு அப்படிலாம் வெளியில போக கூடாதுமா அப்படின்னு அவங்க மாமாவும் சொல்ல, இதுக்கு மேல நான் எப்ப வருவேன்னே தெரியல, வந்தாலும் எல்லாரையும் போய் பார்க்க முடியுமானெல்லாம் தெரியல, நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேனே அப்படின்னு கார்த்திகா சொல்ல, அதான் போவேனான்னு சொல்றேன்ல அப்படின்னு அடிக்குறல்ல மிரட்டுறாங்க அவங்க அம்மா. ஆண்டி இதுல என்ன ஆண்டி இருக்கு, அவ போய் சொல்லிட்டு வரட்டும் அப்படின்னு மாப்பிள்ளை யதார்த்தமா சொல்ல, உடனே ஐயோ இல்ல மாப்பிள்ள அதெல்லாம் நல்லா இருக்காது, கல்யாணமான பொண்ணு அப்படிலாம் வெளியில போக கூடாது, இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, இப்ப அவ மட்டும் தனியா போனா என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் போக கூடாதுன்னு பதறாரு அவங்க மாமா. மாப்பிள்ள அவரை பார்க்க, அதெல்லாம் நல்லா இருக்காது மாப்பிள்ள, வேணாம் சொன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு சொல்ல, இல்ல பக்கத்துல எனக்கு பழகினவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லாம நான் எப்படி வர்றது, பிளீஸுங்க நான் போய் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு கார்த்திகா கொஞ்சம் முன்னாடி வந்து கேட்க, கார்த்திகா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ போய் சொல்லிட்டு வான்னு பர்மிஷன் கொடுத்துடுறாரு மாப்பிள்ள. எதுக்கு அதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு, நாங்கெல்லாம் இங்கே தானே இருக்கோம், அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்னு அவங்க மாமா பதற, அதாங்கிறாரு அவங்க அப்பாவும். ஆமா மாப்பிள்ள அவ எதுக்கு போய்கிட்டு, நாங்களே சொல்லிக்கிறோம்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க, கல்யாணம் ஆயிக்கிட்டா இவர்கிட்ட தானே பர்மிஷன் கேட்கணும்னு சொன்னீங்க, அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு செம்ம பதிலடி கொடுக்கிற கார்த்திகா, நான் போயிட்டு வரட்டுமான்னு மாப்பிள்ளை கிட்ட கேக்குறாங்க. நீ போயிட்டு வா கார்த்திகான்னு அவர் சொல்ல, தேங்க்ஸுங்கிற கார்த்திகா அங்க இருந்து கிளம்ப. இவங்க 3 பேரும் என்ன செய்யறதுன்னு கை கால் வெடவெடத்து போய் பாக்குறாங்க. அவங்க அம்மாவும் குடுகுடுன்னு பின்னாடியே ஓட போக, என்ன மாப்பிள்ள நீங்க பாட்டுக்கு போன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கார்த்திகாவோட அப்பா கேட்க, ஆமா அங்கிள் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் அவ சொல்லணும்ல, அவ வேற கிளம்பி டல்லா இருக்கா, போய் சொல்லிட்டு வரட்டும், இதுக்கு என்னன்னு கேக்குறாரு மாப்பிள்ள. சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அவங்க அப்பா கைய பேசிஞ்சுக்கிட்டு இருக்க, கார்த்திகா ரோட்டுக்கு வந்துடுறாங்க. ஏய் கார்த்திகா நில்லுடி நில்லுடிங்கிறல்ல அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி வர்ற அவங்க அம்மா கைய பிடிச்சிட்டு, ஏய் நில்லுடி எங்க போற, அந்த சேர வீட்டுக்கு போறியா, நீ அடங்க மாட்டியாடி, உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிக்க போறியா என்ன அப்படின்னு கேட்க, கார்த்திகா அவங்கள ஒரு முறைச்சுக்கிட்டே அவங்க கைய தன்னோட கையில இருந்து பட்டுன்னு எடுத்து விடுறாங்க. இங்க பாரு அங்கெல்லாம் நீ போக கூடாது, அறிவு இருக்காடி உனக்கு, யாராவது உன்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா, கழுத்துல வேற தாலி இருக்கு, மாப்பிள்ளைய உள்ளர வச்சுட்டு என்ன காரியம்டி நீ பண்ணிட்டு இருக்க, வெக்குமா இல்ல உனக்கு
அப்படின்னு கெஞ்சல்ல ஆரம்பிச்சு மிரட்டல்ல முடிக்கிறாங்க அவங்க அம்மா. கார்த்திகா அசையாம அப்படியே நின்னுட்டு இருக்க. அதுவே ஒரு தரித்திரம் பிடிச்ச வீடு. அந்த வீட்டு கதையெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரியாம இருந்ததாலதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தரித்திரம் பிடிச்ச வீட்டுக்கு திரும்ப போறேங்கிற அப்படின்னு நாக்குல நரம்பு இல்லாம கஸ்தூரி காண்டாமிருகம் பேச, இப்ப எதுக்குமா அந்த வீட்டை பத்தி தப்பா பேசுற? கல்யாணத்துக்கு முதல் நாள் அங்க போய் நான் நின்னேன் தான். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ மாமான்னு நான் கெஞ்சி கேட்டேன். அப்பவே மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கல. உன்கிட்ட என்ன பத்திரமா அனுப்பிதானே வச்சாரு. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி என் கழுத்துல தாலி இருக்கு. எனக்கும் தெரியும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இது நம்ம எல்லாரையும் விட சேர மாமாவுக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லதான் போறேன். அதனால இங்க ஒன்னும் ஆயிடாது. என் விஷயத்துல எல்லாமே உங்க இஷ்டப்படி தானே நடந்தது. இது ஒண்ணு மட்டும் ஏன் விருப்பப்படி நடக்கட்டும். பயப்படாதம்மா, வந்துருவேன் அப்படின்னு நிமிர்ந்த நடையோட கார்த்திகா போக இன்னும் பேச முடியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. நிலாவும் சில கேண்டிடேட்ஸ் அங்க உட்கார்ந்து இருக்க ரிசப்ஷன்ல இருக்க லேடி கிட்ட இந்தாங்க ஷார்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாரு. ஓகேன்னு வாங்குறவங்க நிலா அண்ட் மோகன் இவங்களை தவிர மத்த எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல மத்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வெளியே போறாங்க. நிலாவும் இன்னொரு பையனும் ரிசப்ஷன் கிட்ட வர, நீங்க 2 பேரும் தான் கிளியர் பண்ணிருக்கீங்கிறாங்க அவங்க. தேங்க்ஸுங்க, இவங்க தேங்க்யூங்கிறாங்க. நாளைக்கு ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும், அதான் ஃபைனல் ரவுண்ட். காலையில 10 மணிக்கு இங்க வந்துருங்க அப்படின்னு ரிசப்ஷன் கேர்ள் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க 2 பேருமே. அந்த பையன் மோகன் கங்க்ராட்ஸ்ன்னு சொல்ல தேங்க்யூங்கிறாங்க. ஹெச்ஆர் ரவுண்ட் ஒன்றும் பெருசா இருக்காது, சேலரி டீடைல்ஸ் பத்தி தான் இருக்கும் அப்படின்னு அவரு சொல்ல, அவரு நீட்டின கைக்கு செகண்ட் கொடுக்காம பையன்னு சொல்லி நிலா கிளம்பிடுறாங்க. சோழன் ஏத்தி விட்டுருக்க கண்ணாடி வழியா மேல பாத்துக்கிட்டு இருக்க நிலா அப்படியே மின்னல் மாதிரி வர்றாங்க. அவங்க சந்தோஷமா கீழே வர்றத பார்த்துட்டு, நம்ம ஆளுக்கு வேலை கிடைச்சிருச்சோ, ரொம்ப சந்தோஷமா ஓடி வர்றா. சரி, நம்மள தேடுறாளான்னு பாப்போம் அப்படின்னு அங்க கார்களுக்கு நடுப்புற நிறுத்தி வச்சுட்டு சேரன் பாத்துக்கிட்டு இருக்க. நிலா அங்க அங்கன்னு பாத்துட்டு மொபைல் எடுக்க, கண்ணு தேடுதே அப்படின்னு பாத்துட்டு உட்கார்ந்துருக்காரு சோழன். அப்போ நிலா போன் அடிக்க இவரோட மொபைல் ரிங் ஆகுது. ஓ, ஃபோன் வேற. நான் வந்துட்டேன் கிளம்புங்கன்னு வெளியே வந்த உடனே ஃபோன் அப்படின்னு அவருக்கே சொல்லிக்கிட்டு போனை ஆன் பண்ணி அலோங்கிறாரு. சோழன் அப்படிங்க, ஏங்க இங்க இருக்கேங்க, இங்க அப்படின்னு அவர் கைய காட்ட, பாத்துட்டேன் அப்படின்னு நிலா துள்ளலோட ஓடி வர்றாங்க. சோழனும் கீழே இறங்கி, ஏங்க என்னங்க ரொம்ப குஷியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீங்க கிளம்பிட்டீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு நிலா சொல்ல, நான் எப்படிங்க போவேன். சரி அதை விடுங்க, இன்டர்வியூ எப்படிங்க போச்சு அப்படின்னு சோழன் கேட்க, செகண்ட் ரவுண்டு கிளியர் பண்ணிட்டேங்க அப்படின்னு நிலா ரொம்பவே சந்தோஷமா சொல்ல, சூப்பருங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஆக்சுவலி இன்டர்வியூ ரொம்ப டஃப்பா இருந்தது. எனக்கு முன்னாடி போன ஒருத்தர் வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு போனாரு. அதை பார்த்த உடனே நான் பயங்கர டவுன் ஆயிட்டேங்க. இருந்தாலும் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டா போய் பேசினேன். நானும் ஒரு சின்ன காலேஜில் தானே படித்தேன், அதனால என்ன வேணான்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா வெளியே வந்தப்போ ரிசப்ஷனிஸ்ட் செலக்டட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னா வேலை கிடைச்சிருச்சாங்க அப்படின்னு சோழன் கேட்க, வேலை கிடைச்ச மாதிரி தான், இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்கு, ஹச்ஆர் ரவுண்டு, நாளைக்கு வர சொல்லியிருக்காங்கிறாங்க நிலா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, ஆஃபீஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதாங்கிறாங்க நிலா. மோஸ்ட் 99% வேலை கிடைச்ச மாதிரி தாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. எனக்கு சென்னையில வேலை பார்க்கணுங்கிறது என்னோட பெரிய ட்ரீம், அது நிறைவேற போகுதுன்னு நிலா ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. ஏங்க சூப்பருங்க, கையை கொடுங்க அப்படின்னு கையை பிடிச்சி செகண்ட் கொடுத்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு தோளோடு சேர்த்து அணைக்க போறாரு. அட்டுன்னு நிலா ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட விசாரிச்சுக்கிற சோழன், என்னங்க இவ்வளவு அம்மாஞ்சியா இருக்கீங்க, நீங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்லி ஹக் எல்லாம் கேள்விப்பட்டது இல்லைங்களாங்க. ஏங்க காலேஜ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இந்த மாதிரி ஹக் பண்ணது இல்லைங்களா? இப்பெல்லாம் ஆபீஸ் காலேஜ்னு எல்லா இடத்துலயும் இதெல்லாம் சாதாரணமாயிடுச்சுங்க. இப்ப நானே ஒரு காலேஜ் பொண்ண டிராப் பண்ண போறேன்னு வைங்களேன், நைஸ் டிரைவிங்னு சொல்லிட்டு இப்படி ஹக் பண்ணிட்டு தாங்க போவாங்க. நீங்க என்னங்க திருவண்ணாமலையில திருவிழாவுல காணா போன குழந்தை மாதிரி இப்படி திருதரன்னு முழிக்கிறீங்க? ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் தாங்க, அதுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிறீங்க அப்படின்னு நீளமா பேசி கொஞ்சமா நிலாவை கன்வின்ஸ் பண்ண, அவங்க அப்படின்ற மாதிரி பார்க்க ஃப்ரெண்ட்லி ஹக் தாங்க அப்படின்னு சொல்லி நிலாவை தோளோட அணைச்சிக்கிறாரு. நைஸ், ஏங்க எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, கொஞ்சம் அன்னீசியா ஃபீல் பண்ற நிலா, போலாமாங்கன்னு கேக்குறாங்க. போலாம் வாங்க அப்படிங்கிற சோழன், ஐயோ குளுகுலுன்னு இருக்கு அப்படின்னு நிலாவை அணைச்ச கையையும் தோளையும் தடவி கொடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வந்து கார் சீட்ல உட்கார்றாரு. கார் புறப்படுது. சேரன் வீட்டுக்குள்ள என்டர் ஆக போவ அவரோட மொபைல் ரிங் ஆகுது. கால் அட்டன் பண்ணி காதுல வைக்க, ஹலோ பையா, மாதவன் சைட்ல வேலை முடிக்கணும்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்லி இருந்தீங்கல்ல அப்படின்னு அனீஷ் சொல்ல, ஆமா அனீஷ், எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேக்குறாரு சேரன். வந்துட்டாங்க பையா, நீங்க எப்ப வருவீங்க பையா
அப்படின்னு கேட்க, நான் இப்பதான் அவரை போய் பார்த்துட்டு சைட்டுக்கு போயிட்டு வந்தேன், கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன், வேலை சரியா நடக்குதான்னு பாத்துக்கோ என்ன, இன்னும் 2 நாளையில முடிச்சு கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்ல, சரி சரி பையாங்கிறாரு அவரு. சரி வச்சிடுறேன் அப்படிங்கிற சேரன் பரபரப்பா கிச்சனுக்கு வர்றாரு. அவரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துக்கலான்னு வடசட்டியில கரண்டியை விட்டு உருளைக்கிழங்கு பொரியல அல்றவரு அப்படியே நின்றாரு. ஏன்னா அவரோட மனசுல அவர் அந்த பொரியல அல்ல. அங்க வர்ற கார்த்திகா அத ஒரு தட்டுல வாங்கி அப்படியே வாயில போட்டு, மாமா பொரியல் சூப்பரா இருக்கு, எங்க என் அம்மா கூட இப்படி எல்லாம் சமைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது அவரு மைண்ட்ல வர, அப்படியே கையில கரண்டியோட பின்வாசல பாக்குறாரு. அங்க கார்த்திகா மாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டு நிக்கிறது மாதிரி இருக்கு. அவருக்கு மனசு கல்லாக்கிக்கிட்டு பொரியல் அள்ளி டிஃபன் பாக்ஸ்ல போட்டுட்டு இருக்காரு. இப்போ நிஜமாவே கார்த்திகா அங்க வந்து நின்னு மாமான்னு கூப்பிட, எல்லாம் நம்ம மனசுல இருக்கிறது தான் நினைக்கிற சேரன் திரும்பி கூட பார்க்காம டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்காரு. மறுபடியும் கார்த்திகா மாமான்னு கூப்பிட சேரன் திகைச்சு போய் திரும்புறாரு. அங்க கார்த்திகா நிக்கிறத பார்த்துட்டு கையில இருக்க டிஃபனை அப்படியே அங்க வைக்கிறவரு, கார்த்திகா அப்படிங்க மாமா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட, ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் கண்கள் அப்படியே விரிய சேரன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.